ருசியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். 6 மாதம் இருந்தாலும் ஒன்றா வரும். நல்லாயிருக்கும். நல்லா ருசியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். தக்காளி ஊறுகாய் சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், கட்டிக்கிட்டு போகலாம், சோறு போட்டு கிளறி எடுத்து போகலாம். ஊறுகாவும் வச்சுக்கலாம், பிசைஞ்சும் சாப்பிட்லாம். நல்லா பிசைஞ்சு நெய்யை ஊற்றி சாப்பிட்டா சும்மா 2 தட்டு சோறு காலி ஆகும். ஏதாச்சும் பிக்னிக்லாம் போனால் எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் போனால் எடுத்துகிட்டு போயிடலாம். எங்கேயாச்சும் ட்ராவல்லாம் பண்ணுறீங்க பண்ணால் இட்லிக்கு இந்த ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா போட்டு எடுத்துன்னு போயிட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் எல்லாம் வெளியே ஊரில் தங்கியிருக்காங்க பாருங்க, ஹாஸ்டல் பசங்களுக்கெல்லாம், அவங்களுக்கெல்லாம் அந்த பேச்சுலருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தக்காளி ஊறுகாய் சரி, நல்லாயிருக்கும். செய்யும்போதே சொல்லும்போதே சாப்பிட்டா மாதிரி நாக்கில் தண்ணி. தக்காளி ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி, உப்பு, புளி, எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து 3ஐயும் அரிஞ்சு எடுத்து குண்டாவில் வச்சுட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதிலே காஞ்ச மிளகாய் தூளும் போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிடணும். கடாய் இந்த பக்கத்தில் கடாயில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் அரைச்சிடணும். அரைச்சி இந்த அரைச்சதை அதில் ஊற்றி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் தண்ணி விடாத அரைச்சி எல்லாத்தையும் கடாயில் கொட்டிட்டு அந்த சைடில் இன்னொரு கடாய் வச்சு கடுகு, வெந்தயம், பெருங்காயம் 3ஐயும் சும்மா வெறும் எண்ணெய் ஊற்றாத வெறும் வரக்கடாயில் வறுத்துட்டு அதை அப்படியே மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிடணும். அரைச்சிட்டு பவுட்ராக்கிட்டு இந்த தக்காளி ஊறுகாய் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு சுண்டணும். சுண்டினதுக்கப்புறம் இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து அந்த பவுட்ரு அதில் கடாயில் கொட்டி கலந்து விட்டுடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி வந்ததுக்கப்புறம் இந்த பவுட்ரை போட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்த உடனே இறக்கிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். சாப்பாடு வடித்த சாதத்துக்கு இதை போட்டு தொட்டுக்க ஊறுகாய் மாதிரியும் வச்சுக்கலாம். இதை போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சும் சாப்பிட்லாம். குழம்பு ரசம் பிடிக்கலன்னா இதை போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். ஓகே, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் தக்காளி ஊறுகாய். தக்காளி சீசன் இப்போ கம்மியாக தானே விற்கிது தக்காளிலாம். இந்த சீசனில் வாங்கி வச்சுக்கிட்டோமா எப்படி 6 மாதம் இருந்தால் கூட கிடவே கிடாது, நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, சாப்பிட்டு சொல்லுங்கள் எங்களுக்கு. ஓகே காய்ஸ், பக்குவமெல்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்க. சரி, 1 கிலோ தக்காளிக்கு ஒரு 50 புளி போட்டால் போதும். உங்களுக்காக போட்டிருக்கேன், நான் காட்டினேன். அப்படியே 50 புளி, நல்லா இவ்வளோ உப்பு போட்டு எல்லாம் நல்லா அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டு இதை கொட்டிட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் பின்னாடி பக்கத்துலேயே கடாயில் கடுகு, வெந்தயம், பெருங்காயம் போட்டு வதக்கி இறக்கும்போது தூள் பண்ணி போட்டுடணும். நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.